Good afternoon all. Welcome to Exam Edge YouTube channel. So ஏற்கனவே நம்ம இன்ட்ரெஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே என்ன சொல்லியிருந்தோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பேசிக்காக சொல்லியிருந்தோமா. என்ன சொல்லியிருந்தோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னது. எனக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அசல் தொகை மாறாமல் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன ஆகும், வருஷம் வருஷம் எனக்கு அசல் தொகை மாறும். எதனால அப்படின்னு சொல்லியிருந்தோம், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை தூக்கி எடுத்துட்டு போய் அசல்ல போட்டுருவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அந்த வட்டிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், வட்டி கட்டுவோம். ஸோ அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் சால்வ் பண்ண போறோம். இதுல நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அங்க பார்த்த மாதிரியே அங்க என்னெல்லாம் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுல இருந்து பிரின்சிபல் எப்படி கால்குலேட் பண்ணணும், இல்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுல டபுள் ட்ரிபிள் சம் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நமக்கு 2 பிரின்சிபல் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இல்லை. எதுல இருந்து கண்டுபிடிப்போம்னா அமௌண்ட்ல இருந்து, மொத்த தொகையில இருந்து கண்டுபிடிப்போம். இங்கே நமக்கு புதுசா டேர்ம்ஸ் எதுவும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ யாராவது வீடியோ இப்போ பாதியிலேருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டுமாவது பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்லியிருந்தோமா, என்னெல்லாம் சொல்லியிருந்தோம், PNR அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் தான், அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் இருக்கு. அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + R/100 டு த பவர் n அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபார்முலா. எனக்கு இந்த அமௌண்ட்ல இருந்து இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணிட்டு இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாத இடத்துல, ஏன்னா ஷார்ட்கட் ஒரு சில இடத்துல நமக்கு வந்து லென்த்தியாக போகும். இந்த ஃபார்முலா படி போட்டால் ஈஸியாக ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல இந்த ஃபார்முலா லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதனால கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும், ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Compute the compound interest for the principal 7500. என்ன கொடுத்திருக்காங்க, principal அசல் தொகை 7500, n for 2 years at 4% per annum, வட்டி விகிதம் 4%, which is compounded annually அப்படின்னு சொல்லியிருக்காங்க. compounded annually அப்படின்னா வட்டி வந்து எனக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்னுடைய அசல் தொகை மாறுது அப்படின்றதுதான் மீனிங். சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஸ்டினை மாற்றி எழுதிக்கணும். மேம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சம்முக்குள்ளே போறீங்கன்னா எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக அந்த 4 டேர்ம் என்னன்னு நமக்கு தெரியும்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தோம்ல. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் 5ஆவதா ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கேன். இந்த 5 பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், இங்கே நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக்ஸ்லேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாலேயோ இல்லை ஷார்ட்கட்லையோ சப்ஸ்டியூட் பண்ணி கடகடன் சால்வ் பண்ணாதான் வந்து நம்மளுடைய பயம் போகும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, பிரின்சிபல் n R கொடுத்துட்டு காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த ஃபார்முலா போட்டு அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னது 7500 இன்ட்டு 1 + R/100. R வந்து 4. ஸோ 4/100 டு த பவர் n வந்து 2, அதனால 2ன்னு போட்டோம். இப்போ இங்கே உள்ளேயே எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், இங்கே 1 இங்கே 100 இருக்கா. ஸோ அப்போ மாற்றணும், இன்டூ 100 மாற்றணும். எல்சிஎம் எடுக்கிறோன்னா இங்கே என்ன வந்துடும், கீழே மேலேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 100ன்னு போடுவோம். அப்போ 100 + 4 104/100ன்னு வந்துருமா. அப்போ 7500 இன்ட்டு 104/100 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம 7500 இன்ட்டு 104/100 இன்ட்டு 104/100 அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கலாம். எழுதினதுக்கு அப்புறமா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா. ரிமைனிங் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சம்ஸ்ல நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பிரின்சிபல் போட்டுட்டு இங்கே ஆர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் ஸ்ட்ரெயிட்டாக 100 ப்ளஸ் பண்ணி மேலே எழுதிட்டு டிவைட் பை 100ன்னு போட்டு இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டுருவேன். இப்போ இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ணலாம், 7500 இன்ட்டு 4 அப்போ 100 + 4 104/100 எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்போ 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி போடுறோம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருந்தால, இதை சால்வ் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் பெருசாக போகுமா.
இங்க ஷார்ட்கட் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, 3 இயர்ஸ்க்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 2 இயர்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட்னா 2-1 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2-1 மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எடுத்துக்கணும். பிரின்சிபல் என்னது? இங்க 7500. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம் என்னது? 4. ஸோ 4% டிவைடட் பை 100 போடுறதுக்கு பதிலாக நான் 2 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ 75 × 4ன்னு போடணும். 5 4s are 20, மிச்சம் 2. 7 4s are 28, 28 + 2 30. ஸோ 75 × 4 எனக்கு 300ன்னு வந்துச்சு. வந்த 300 எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இன்ட்டு 4 பண்ணணும். திரும்ப டிவைடட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல் பண்ணுறேன். 3 4s are என்னது? 12. 2 வருஷம்னால இதை மாதிரி 2 வாட்டி பண்ணால் போதும். இப்போ 2-1 மெத்தட்னு சொன்னேன்ல, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இது இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே செகண்ட் இது இருக்கிறத 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 300 × 2 என்னது? 600. இப்போ 12 × 1 என்னது? 12. அப்போ என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டணும். ஸோ 600 + 12 என்னது? 612. இதுதான் என்னுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இப்போ நீங்கள் இங்கே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரணும்? 7500ஓட நான் 612 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதான் இங்கே வரும். வந்ததுக்கு அப்புறமா நான் 7500 மைனஸ் பண்ணிட்டு எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால நான் இங்கே ஷார்ட்கட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல ஷார்ட்கட் லென்த்தியாக போகுதோ அங்கே நமக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது ஏதாவது நல்லா வந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம ஃபார்முலாவுக்கு ஜம்ப் ஆகிடும். ரெண்டும் மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா மனப்பாடம்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளோ வந்ததுக்கு அப்புறமா 3 இயர்ஸ்க்கான ஷார்ட்கட் எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹6250 at 14% per annum for 2 years. இங்கேயும் காம்பவுண்டட் ஆனுவலி, இங்கே 2 இயர்ஸ். அப்போ 2-1 மெத்தட் யூஸ் பண்ணலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, சிஐ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2-1 மெத்தட் படி என்ன வரும்? இதுதான் நம்மளுடைய அசல் தொகை. இதில் எனக்கு என்னது? 14%. டிவைடட் பை 100 போடணுமா? அதுக்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன், இன்னொரு 0 கேன்சல் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரில் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். சரியா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 625 × 14 இருக்கு. அப்போ 625 × 10னா 6250வா? அதுக்கப்புறம் 625 × 4ன்னு பண்ணால் என்ன வரும்? 5 4s are 20, மிச்சம் 2. 2 4s are 8, 8 + 2 10, அப்புறம் 1ன்னு வரும். 6 4s are 24, 24 + 1 25. அப்போ இங்கே என்னது? 7 5 0 8750 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? யூனிட் டிஜிட்ல இருந்து தான் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்க இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 875. இப்போ என்ன பண்ணும்? இந்த 875க்கு திரும்ப ஒரு 14 அப்படின்னு போடணும். ஸோ இங்கே டிவைடட் பை 100 2 0மே இல்லை. அப்போ என்ன பண்ணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 875 × 14 அப்படின்னு போடுறதுக்கு 875 × 10னா 8750. 875 × 4 அப்படின்னு பண்ணால் என்ன வரும்? 5 4s are 20, மிச்சம் 2. 7 4s are 28, 28 + 2 30, மிச்சம் 3. 8 4s are 32, 32 + 3 35 அப்படின்னு கிடைச்சிருமா? இப்போ என்னது? 0 5 7 + 5 12, அப்புறம் 1 9 + 3 நமக்கு 12ன்னு வந்துருமா? ஸோ அப்போ 12250ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ ஒரு டிஜிட் 2 டிஜிட், அப்போ இங்கே தான் வரும் 122.5. இப்போ 2-1 மெத்தட், இதை இன்டூ 2 பண்ணணும், இதை இன்டூ 1ன்னு பண்ணணும். 850 ஃபர்ஸ்ட் 850ன்னு எடுத்துக்கலாம். 850 × 2ன்னு பண்ணால் என்ன வரும்? 1700. 1700. அப்புறம் ஒரு 25 இருக்கு இங்கே. 25 × 2 1750, அப்புறம் 122.5 அப்படின்னு பண்ணிடலாமா? பண்ணிட்டா இங்க என்ன வரும்? 7 2 5 18. ஸோ 1872.5 தான் நம்மளுடைய ஆன்சர். இங்க நீங்க ஃபார்முலா போட்டீங்கன்னா என்ன வரும்னு பார்த்துடலாமா? எப்படி அப்ளை பண்ணணும்னு? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னது? 6250. எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14. நம்ம என்ன சொன்னோம்? ஸ்ட்ரைட்டா போட போறோம்னு சொன்னோமா? 100 + 14 என்னது? 114/100 × 114/100. ஏன்னா 2 இயர்ஸ்னால. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். வர்ற அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பிரின்சிபல் பண்ணா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? இங்க மல்டிபிளிகேஷன்லாம் ஃபாஸ்டா வந்துச்சு அப்படின்னா கடகடன்னு போட்டுருலாம். அடுத்தது பாருங்க என்ன இருக்குன்னு. வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அக்யூர்ட் ஆன் a sum of 7200. ஸோ 7200 ரூபாய்க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ அப்போ n 2 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 5%.
இப்போ என்ன பண்ணலாம் 2-1 மெத்தட் யூஸ் பண்ணலாமா 7200 இன்ட்டு 5% டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் 2 5s are 10 மிச்சம் 1 7 5s are 35 35 plus 1 36 அடுத்து என்னது 360 இன்ட்டு 5 டிவைடட் பை 2 0 போடுவோம் இங்கே ஒரு 0 தான் இருக்கு ஸோ நான் ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன் ஸோ 6 5s are 30 அப்புறம் 3 இருக்கும் 3 5s are 15 15 plus 3 18 இப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா இங்கே 18.0ன்னு வந்துடும் இப்போ என்ன பண்ணணும் 2-1 மெத்தட் இங்கே இன்டூ 2 இங்கே இன்டூ 1 350 இன்டூ 2னா நமக்கு 700ன்னு வரும் இங்கே 360 அப்போ 720 ஈக்குவல் டு இங்கே 18 அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 738 அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ இங்கே எல்லாமே நமக்கு கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் கூட்டு வட்டி இங்கே இப்போ கூட்டு வட்டின்னு கேட்காம மொத்த தொகை என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் இந்த பிரின்சிபலோட ஆட் பண்ணி போட்டுக்கணும் அவ்வளோதாங்க சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு a person gets 50,000 as a loan with interest rate 4% per annum from a bank. If the interest is calculated year wise then the compound interest after 2 years என்னன்னு கேட்குறாங்க இப்போ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் என்னது 50,000 இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 4% ஓகேவா டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணுவோமா இப்போ 5 4s are 20 அப்புறமா 2 0 இருக்கு அப்புறம் இங்கே என்னது 2000 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் 4 2s are 8 அப்புறம் ஒரு 0 இருக்கு ஸோ 80 இப்போ என்ன பண்ணணும் மொத்தமே இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆஃப்டர் 2 years ஸோ 2 வருஷம் கழிச்சு தான் கேட்குறாங்க அப்போ 2-1 மெத்தட் இங்கே இன்டூ 2 இங்கே இன்டூ 1 அப்போ இங்கே என்னது 4000 இங்கே ஒரு 80 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் நம்மளுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ 4080 தான் நம்ம ஆன்சர் ஸோ 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எப்படி கேட்டாலும் நம்மளால கால்குலேட் பண்ண தெரியுமா அடுத்தது பாருங்க 50,000 16% 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன ஸோ 50,000 16% வட்டின்னு போட்டிருக்காங்க ஸோ டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 அடிச்சிட்டோம் ஸோ 16 என்னது 80 அப்படின்னு வருமா அதுக்கப்புறம் இங்கே 2 0 இருக்கு ஸோ 2 0 அதுக்கப்புறம் 8,000 எழுதிக்கணும் 8,000 இன்ட்டு 16 டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் 16ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 6 are 48 4 128ன்னு வரும் இப்போ என்ன பண்ணணும் 2-1 மெத்தட் இங்கே இன்டூ 2 இங்கே இன்டூ 1 இங்கே 16,000 அப்படின்னு வரும் இங்கே 128 ஸோ 16,128 அப்படின்னு இருக்கு ஸோ இங்கே என்னது 48 4 128 இங்கே ஒரு 0 மறந்துட்ட பார்த்தீங்களா ஸோ 1280 ஸோ 1280 அப்போ 17,280 தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா அடுத்தது பாருங்க calculate the compound interest on 9,000 in 2 years when the rate of interest for successive years are 10 12 இப்போ இங்க வித்தியாசம் தெரியுதா 2 வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க ஆனா இங்க எனக்கு என்னது வட்டி விகிதம் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 10% அடுத்த வருஷத்துக்கு 12% தனித்தனியா கொடுத்துருக்காங்க இப்போ இங்க 2-1 மெத்தட் போட முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு வேற வேற வட்டி விகிதம் இருக்கிறதுனால 2-1 மெத்தட் எப்படி போடணும்னு நான் சொல்றேன் அப்ளைக்கபிள் ஆகாது பட் இப்படி லாஜிக்கா யோசிச்சு போடலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் சரியா இப்போ எப்படி போடலாம் அப்படின்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 9,000 எடுப்போமா முதல் வருஷத்துக்கு வட்டி விகிதம் என்னது 10% டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணுவோம் அப்போ இங்க என்ன வந்துருச்சு 900 அப்படின்னு வந்துருச்சு அப்போ இது எனக்கு முதல் வருஷத்துக்கான வட்டி ஓகேவா இப்போ 9,000ன்றது எனக்கு அசல் தொகை அப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு எனக்கு என்ன ஆயிடும் 9,000 இன்டூ 900 அப்படின்னு போட்டா 9,900 தான் என்னுடைய பிரின்சிபல் ஆயிடுமா கரெக்டா இதுக்கு எனக்கு இப்போ என்ன வேணும் 12%ன்னு போட்டா எனக்கு அடுத்த வருஷத்துக்கு வட்டி எவ்வளோன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே இன்ட்டு 12ன்னு போடணும் டிவைட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ இங்கே என்னது 99 இன்ட்டு 10 அப்புறமா 99 இன்ட்டு 2 போட்டுக்கலாம் அப்போ இங்கே என்னது 990 99 இன்ட்டு 2 198ன்னு வந்துருமா ஸோ 8 18 1 1188 அப்படின்னு கிடைச்சிடும் ஸோ அப்போ இங்கே என்னது 1188 அப்போ இது என்னது எனக்கு 9,900க்கான வட்டி இது இப்போ எனக்கு என்னது 2 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அப்படின்றது தானே தெரியணும் ஸோ 2 வருஷத்துக்கு சேர்த்து எவ்வளோ அப்படின்னு தெரியணும்னா இது எனக்கு 2வது வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான் ஓகேவா ஸோ அப்போ இங்கே 9,900 ப்ளஸ் 1,188 அப்படின்னா எனக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு கிடைக்கும் இதுல இருந்து நான் பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும் ஸோ இங்கே மொத்த தொகை என்ன வந்துரும்னு பாருங்க இங்கே 8 8 10 1 11,088 அப்படின்னு வந்துருச்சு ஸோ இது வந்து மொத்த தொகை ஓகேவா இது என்னுடைய அசல் தொகை 2வது வருஷம் ஸ்டார்டிங்ல இதான் அசலா இருந்துச்சு
இதுதான் எனக்கு 2வது வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய வட்டி. ஸோ அசலையும் வட்டியையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்? மொத்த தொகை தானே வரும். இதுதான் எனக்கு 2 வருஷம் கழிச்சு வரக்கூடிய மொத்த தொகை. இதுல இருந்து இப்போ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 9000 மைனஸ் பண்ணிட்டா என்ன வரும்னு சொல்லுங்க? 2088. இதுதான் என்னுடைய கூட்டு வட்டி. ஸோ பி அப்படின்னு போடலாம். இது வந்து எனக்கு 2-1 மெத்தட் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ண முடியாது. இப்படிதான் லாஜிக்காக பிரிச்சு போடலாம். இப்போ ஃபார்முலா படி போட்டால் என்ன போடலாம் அப்படின்னா 9000 அப்படின்னு எழுதுவோமா அசல் தொகை. இப்போ எனக்கு இங்கே 10% 12%. அப்போ ரெண்டும் ஒரு வருஷத்துக்கு தனித்தனியாக தான். அப்போ 100 + 10 110/100. அடுத்து 12 இல்லை, அப்போ 112/100 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆயிடுமா? இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இந்த 0 கேன்சல் ஆயிடும். இப்போ என்ன இருக்கு? 9 × 11 99. 99 × 112. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? நம்ம 99 × 112 112 × 100 பண்ணிட்டு மைனஸ் என்ன பண்ணலாம்? 112 அப்படின்னு பண்ணிடலாம். பண்ணிட்டா எனக்கு இதுக்கானது கிடைச்சிடும். புரியுதா? ஓகே தானே? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறது நமக்கு ஈஸியா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 11200 மைனஸ் 112 அப்படின்னு பண்ணால் நமக்கு இங்கே என்னது? 10 9 இங்கே 1. ஸோ அப்போ இங்கே 0 11 8 8 அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அமௌண்ட் கிடச்சிச்சா? இப்போ பாருங்க, இங்கே நம்ம 2-1 மெத்தட் அப்ளிகபிள் ஆகலை. இங்கே நமக்கு ஃபார்முலா படி போடுறப்ப ஈஸியாக வந்துருச்சா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு சில இடத்துல ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில இடத்துல ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான், அதை பொறுத்து தான் வேரி ஆகும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000. ஸோ பிரின்சிபல் 8000 3 ஆண்டுகளில், n வந்து 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி விதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு? ஸோ ஆர் வந்து வட்டி விகிதம் வந்து 5%. இப்போ வட்டி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. கூட்டு வட்டி முறையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவும் போடலாம். அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னது? 8000 8000 இன்ட்டு ஆர் வந்து 5%. அப்போ 100 + 5 105/100. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ இது 3 வாட்டி எழுதணும். 105/100 இன்ட்டு 105/100 அப்படின்னு 3 வாட்டி எழுதணும். இப்போ இங்கே 3 0 இருக்கா? இந்த 2 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்கே இதை இப்போ என்ன பண்ணலாம்? 2ஆம் வாய்ப்பால் அடிச்சா இங்கே 4 இங்கே 5ன்னு வரும். இப்போ இதை 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா 21ன்னு வந்துருமா? இப்போ இதை 4ஆம் வாய்ப்பால் அடித்தோம் அப்படின்னா 25ன்னு வரும். திரும்ப 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படின்னா இங்கே 5 இங்கே 21. இதை திரும்ப 5ஆம் வாய்ப்பால் அடித்தா 21. ஸோ 21 கியூப் என்னதோ அதான் நம்மளுடைய அமௌண்ட் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ 21 கியூப் என்ன வரும் நமக்கு? இதை நம்ம ஸ்ட்ரைட்டாக 21 கியூப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஏ கியூப் ஃபார்முலாவை தனியாக பிரிச்சும் போட்டு நம்ம எழுதலாம். அதாவது இதை என்ன பண்ணலாம்னா 20 + 1 the whole cube அப்படின்னு பிரிச்சுட்டு என்ன பண்ணலாம்? 20 கியூப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3a² b. ஸோ 3a² b. அடுத்து என்னது? 3a, அதாவது 3a 320 அப்புறமா 1² இப்படியும் பிரித்து எழுதலாம். ஏன்னா 2 கியூப் 8. இப்போ 0 3 வாட்டி எழுதுவோம். ஸோ 8000 + 1 2 2s are 4. அப்போ 400 × 3 அப்படின்னு கிடச்சிரும். இங்கே என்னது? 60 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இது 1200 1200 1261 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 1261 இங்கே 8000. அப்போ இங்கே என்னது? 9261 அப்படின்னு கிடைக்கும். இது என்னுடைய அமௌண்ட். இதை நான் 8000லேருந்து கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கான கூட்டு வட்டி எவ்வளோன்னு கிடச்சிடும். ஸோ இது 21 கியூப். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னா a + b ஹோல் கியூப் ஃபார்முலா போட்டு பிரித்து எழுதிக்கலாம். a + b ஹோல் கியூப் ஏற்கனவே சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம்ல. a + b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் + b கியூப் + 3a² b + 3ab². மேம் இந்த ஃபார்முலாவில் போடுறதுக்கு நாங்கள் ஈஸியாக மல்டிப்ளிகேஷனே பண்ணிடுவோம் அப்படின்னா அது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுவும் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் கொஷின்லாம் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையவே டைம் இருக்கும். சரியா? ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்னது? 1261. இது வந்து ஃபார்முலா படி. இப்போ நமக்கு என்ன வேணும்? நான் ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே ஷார்ட்கட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு. அப்போ இங்கே 3 இயர்ஸ்க்கு ஷார்ட்கட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 331 மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். போன வாட்டி 2 டைம் பண்ணுறதோட நிறுத்திட்டோமா? இந்த வாட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வாட்டி பண்ணணும். 3 வாட்டி என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8000 5% இருக்கா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? 3 வாட்டி பண்ணணும். 8000 × 5% டிவைடட் பை 100க்கு பதிலாக 2 0 கேன்சல். 8 5s are 40. அப்புறம் ஒரு 0 இருக்குது 0.
அடுத்து 400 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல் 4 5s are 20 3 ஆண்டு இருக்கிறதுனால இன்னொரு வாட்டியும் பண்ணணும் 20 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 பதிலாக ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் 2 5s are 10ன்னு வரும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1.0 இப்போ 3 3 1 மெத்தடா அப்போ இங்கே மல்டிப்ளை பை 3 இங்கே மல்டிப்ளை பை 3 இங்கே மல்டிப்ளை பை 1 400 இன்ட்டு 3 என்னது எனக்கு 1200 20 இன்ட்டு 3 என்னது 60 1 இன்ட்டு 1 1 அப்போ 1261 தான் என்னுடைய வட்டி ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன 331 நான் திரும்பியும் சொல்கிறேன் எந்த இடத்துல ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும் எந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா ஈஸியாக இருக்கும்னு தெரியாது அதை நம்ம தான் கண்டுபிடிச்சு போட்டு சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க அருண் டெபாசிட்டட் 4000 இன் அ பேங்க் ஸோ இங்கே அசல் எவ்வளோ 4000 பேங்க்ல டெபாசிட் பண்ணுறாரு ஃபார் 3 years at an interest 15% per annum. What is the compound interest that Arun will get after 3 years அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இங்கே ஆர் வந்து 15% 3 yearsனா 331 மெத்தட் போடலாமா ஸோ அப்போ 4000 இன்ட்டு 15% டிவைடட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல் 15 இன்ட்டு 4 அப்படின்னா 16 வரும் அப்புறம் இங்கே ஒரு 0 ஸோ 600 அதுக்கடுத்து என்னது 600 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல் 15 இன்ட்டு 6 அப்படின்னு போட்டோன்னா 33 90 அப்படின்னு கிடச்சிடும் அடுத்து 90 இன்ட்டு 15 போடணும் டிவைடட் பை 0 100க்கு பதிலாக ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன் இன்னொரு 0க்கு பதிலாக ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் 15 9 என்னது 45 4 135ன்னு வரும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறப்போ 13.5 இப்போ 331 மெத்தட் இங்கே இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 1 ஸோ 600 இன்ட்டு 3 என்னது 1800 90 இன்ட்டு 3 270 அடுத்து 13.5 அப்படின்னு கிடச்சிடும் ஸோ அப்போ 8 3 5 10 1 2 ஸோ 20 83.5 தான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கிளியருங்களா ஸோ ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்ணணும்னு புரியுதா ஸோ இந்த சம்முக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன் இந்த ஸ்லைடை நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஸ்லைடில் இருக்க 3 சம்மையும் நீங்கள் எனக்கு சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது ஹோம்ஒர்க் கொஷின்ஸ் அடுத்த டைப் போயிடலாமா அடுத்த டைப் கிடையாது இதுலேயே வந்து நமக்கு காம்பவுண்டட் ஆனுவலி அது அப்படி இல்லைனா காம்பவுண்டட் குவார்ட்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்ற சம்லாம் இருக்கும் ஸோ அங்கே எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி எடுத்துக்கணும் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும்னா என்ன எப்படி அப்ளை பண்ணணும் ஆர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கும் ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 24,000 காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது ஃபார் 1.5 years அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம் இப்போ என்னன்னா எனக்கு ஆர் 10% பெர் ஆனம் இது வந்து எனக்கு வருஷத்துக்கு 10% அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க இப்போ எனக்கு ஹாஃப் இயர்லி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்படின்னா இந்த வட்டி விகிதம் அரையாண்டுக்கு எவ்வளோ அப்படின்றத தான் நான் கண்டுபிடிக்கணும் ஸோ இது வந்து எனக்கு 12 மாசத்துக்கு அப்படின்னா 6 மாசத்துக்கு வேணும்னா என்ன பண்ணணும் டிவைடட் பை 2 பண்ணிக்கலாமா டிவைடட் பை 2 அப்படின்னு பண்ணா 5% அப்படின்னு கிடைச்சிடும் இதுதான் எனக்கு என்னது ஃபர்ஸ்ட் நான் மாற்ற வேண்டியது ஆர் அதுக்கப்புறம் என் இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம்னா என் வந்து 1.5 அப்படின்னு அப்ளை பண்ணா நல்லா இருக்கு கரெக்டா அப்போ இங்க என்ன பண்ணணும் எத்தனை 6 months வருது அப்படின்னு பார்க்கணும் எத்தனை 6 months வருது 3 6 months வருதா அப்போ n வந்து 3 அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்றோம்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் 24,000 இன்ட்டு இப்போ இந்த 5% தான் எடுக்கணும் ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கிடப்படுது ஸோ 100 + 5 105/100 எத்தனை வாட்டி எழுதணும் அப்படின்னா n வந்து 3 ஏன்னா எனக்கு இங்கே 3 6 மாசம் வருது அப்போ இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 அப்படின்னு போட்டு ஆன்சர் என்னன்னு பார்க்கணும் சரியா இப்போ இங்கே ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறப்ப என்ன வரும்னா எனக்கு n3 இல்லை அப்போ இங்கே என்னது 331 மெத்தட் யூஸ் பண்ணணும் ஆர் வந்து 5% அப்படின்னு போடணும் அப்போ 24,000 இன்ட்டு 5% டிவைடட் பை 100 போட்டாச்சா அப்புறம் 24 இன்ட்டு 5னா 4 5s are 22 12ன்னு வந்துடும் அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கு ஸோ 0 சேர்த்துக்கிறேன் 1200 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 12 5s are 60 அடுத்து 60 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 பதிலாக ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம் ஸோ 6 5s are 30 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கேன் ஸோ 3.0 இப்போ இங்கே என்ன பண்ணலாம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1 331 மெத்தட் ஸோ 12 இன்ட்டு 3 36 ஸோ 3600 60 இன்ட்டு 3 என்னது 180 3 அப்போ இங்கே 4783 தான் என்னது நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஆனால் இங்கே ஆன்சர் வரல இல்லையா ஏன் ஆன்சர் வரல நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமான்னு பாருங்க 36 இங்கே 180 24 இன்ட்டு 5 22 12 120 இங்கே 0 கரெக்டாக தான் போட்டிருக்கோம்ல ஸோ 60 இன்ட்டு 3 180 3 இன்ட்டு 1 3
ஸோ 4783 அப்படின்னு வந்திருக்கு 24,000க்கு. ஸோ 7 இங்கே 4 கிடையாது, இங்கே 3. பார்த்தீங்களா நான் எவ்வளோ சில்லி மிஸ்டேக் விட்டுருக்கேன்னு. இது நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் நிறைய விடுவீங்க. நான் பேசிக்கலாக இந்த மாதிரி எப்பயுமே ஆப்ஷன்ஸில் இல்லாததுனால எஸ்கேப் ஆகிட்டோம். இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே தப்பாயிருக்கும். ஸோ 3783 தான் ஆன்சர். ஸோ என்ன மாதிரி யாருமே கேர்லெஸ் மிஸ்டேக் விடாதீங்க, என்கிட்ட பார்த்து நிறைய கற்றுக்கங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இங்கே இதில் போட்டிருந்தோம் அப்படின்னா கேல்குலேஷன் கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஷார்ட்கட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. 8000க்கு ஆண்டிற்கு 15% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 வருஷம் 4 மாதத்துக்கு கேட்குறாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோன்னு வைங்க. அமௌண்ட் A = பிரின்சிபல் வந்து 8000. 2 வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் 15%, அப்போ 100 + 15 115/100 இன்ட்டு 115/100ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 4 மாதம், 4 மாதத்துக்கு எனக்கு இங்கே வட்டி விகிதம் என்னன்னு பார்க்கணும். 15%ன்றது எனக்கு 12 மாதத்துக்கு. கரெக்டா? ஸோ 12 என்ன பண்ணால் 4ன்னு வரும், ÷ 3 போடணுமா? அப்போ 2 பக்கமும் ÷ 3 அப்படின்னு போட்டோம்னா 4 மாதத்துக்கு என்னன்னு கிடைச்சோம். 4 மாதத்துக்கு என்னது எனக்கு 5%. அப்போ இன்ட்டு 105/100 அப்படின்னு போடணும். இது ஃபார்முலா படி போடுறதுக்கு. இப்போ ஷார்ட்கட் படி இது நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால இங்கே ஃபார்முலா படி தான் நம்ம போய் ஆகணும். ஷார்ட்கட் படி போகணும் அப்படின்னா எப்படி போகணும்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்துக்கு என்ன வரும்? 8000 × 15 ÷ 100, 2 0 போயிடும். 8 5s are 40, 4 ஸோ 120, அப்புறம் ஒரு 0. இப்போ 1200 × 15 அப்படின்னு வரும். ÷ 100க்கு பதிலாக 2 0 கேன்சல் பண்ணிட்டோம். 150ன்னு வருமா? இன்ட்டு 10ன்னு போடுறப்போ 15 × 2 30ன்னு வரும். ஸோ 180ன்னு வரும். ஸோ இப்போ 2 வருஷத்துக்கு என்ன வந்துடும்? 2-1 மெத்தட் படி இங்கே 2 இங்கே 1 அப்படின்னா 2400, இங்கே ஒரு 150. ஸோ 2580 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு 4 மாதத்துக்கு என்னது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம்னா அதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சலா, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல். அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே என்ன வந்துடும்? 4 5 அப்படின்னு கிடைச்சிடுமா? ஸோ இங்கே 4 இது என்னது 5 அப்படின்னு வரும். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 21 அப்படின்னு வரும். அடுத்து இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2, இங்கே என்னது 50 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 25. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 115 இருக்குமா? இங்கே 115 × 115 × 21/25. திரும்ப 5 வாய்ப்பால் அடிக்கிறப்போ இங்கே 5ன்னு வரும். இங்கே என்னது 23. திரும்ப இதை அடிக்கிறப்போ 23. அப்போ என்னது 23² × 21 என்னது அப்படின்றது தான் பார்க்கணும். சரியா? ஸோ இங்கே யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ 3² என்ன வந்துடும்? 9ன்னு வந்துடும். 9 × 1 9ன்னு தான் வரும். கரெக்டா? யூனிட் டிஜிட்டில் பண்ணால் இங்கே 23² என்னதுப்பா? 23 × 23 × 21 3 3s are 9. 9 × 1 1 சாரி 9 × 1 9 இல்லை 9. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? இங்கே 8000 தான் மைனஸ் பண்ணேன். அப்போ யூனிட் டிஜிட்டு இங்கே 9 -0ன்னு பண்ணுறப்போ அதே 9 தான் வரும். அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு 9 யூனிட் டிஜிட் இருக்க மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? இந்த மாதிரியும் ஸ்மார்ட்டாக யோசிச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 16,000 20% per annum ஃபார் 9 months காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை. இங்கே எத்தனை 3 மாதம் வருது? 3 மாதம் வருதா? அப்போ n வந்து 3. அப்போ இது 3 மாதத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 20%ன்றது எனக்கு 12 மாதத்துக்கு. இப்போ நான் 12 எப்படி 3 ஆக்குவேன்? ÷ 4 பண்ணால் வருமா? அப்போ 2 பக்கமும் ÷ 4. அப்போ 5% ஃபார் 3 months. அப்போ R வந்து எனக்கு 5%, n வந்து 3. அப்போ இங்கே 331 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 16,000 × 5, ஏன்னா 5% இல்லை. ஸோ × 5 /100க்கு பதிலாக 2 0 கேன்சல். ஸோ 6 5s are 30, 3 8, அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ 800. 800 × 5 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 40 அப்படின்னு வரும். 40 × 5 ஒரு 0 தான் அடிக்க முடியுது. அப்போ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? ஸோ இந்த 2.0 இது போய் இப்போ என்ன பண்ணும்? இதை மல்டிப்ளை பை 3யா? ஸோ 800 8 3s are 24, அப்புறம் 2 0. இங்கே 4 3s are 12, ஸோ 120. இங்கே 1 தான். ஸோ 2 அப்படியே தான் வரும். 2522 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு
ஹோம்ஒர்க்கில் ட்ரை பண்ணி பாருங்க. போன சம் போட்டோம்ல, ஸோ அதே மெத்தட் தான். ஸோ நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்கில் ட்ரை பண்ண போகிறீங்க. இப்போ அடுத்த டைப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் 4,347 மொத்த ஆண்டு எவ்வளவு? ஸோ அப்போ இந்த டைப் என்னது? எனக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதா. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக எதுவும் கிடையாது. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் அசியூம் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்முலா படி போட்டாலும் நமக்கு கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இங்கே லாஜிக்காக ஷார்ட்கட்டு ரெண்டுமே கலந்து நம்ம யோசிச்சு தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் வந்து எனக்கு 30,000. எவ்வளோ வட்டி விகிதம்? 7% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி எவ்வளோ ஆயிடுச்சு? 4,347. இதுதான் என்னுடைய கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வருஷத்துல மேக்சிமம் என்ன ஆன்சர் வரும்னு நான் சொல்றேன். 1-2 வருஷம் வரும், இல்லை 3 வருஷம் வரும். இப்போ நான் இது ரெண்டையும் வச்சு 2 வருஷத்துக்கு 2-1 மெத்தட் போட்டு ட்ரை பண்ண போறோம். வரல அப்படின்னா 3 வருஷத்துக்கு ட்ரை பண்ணுறோம். சரியா? இன்ட்டு 7 அப்படின்னு போட்டால் டிவைட் பை 100 பதில் 2 0 போயிருமா? 7 3s are 21, அப்புறம் 2 0 இருக்கு. ஸோ 2100. ஸோ 2100 இன்ட்டு 7 டிவைட் பை 100 பதில் 2 0 போயிடுச்சு. ஸோ 7 2 7s are 14. ஸோ 147. எனக்கு இங்கே நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே 4,000 சில்லரை தான் இருக்குது. அப்போ இதை நான் 2 டைம்ஸ் பண்ணாலே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஆன்சர் வர மாதிரி இருக்குது. ஸோ 21 இன்ட்டு 2 என்னது? 4,200 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 147. ஸோ 4347 எனக்கு வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இப்படி தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குது? இன் வாட் டைம் வில் 1000 becomes 1,331 at 10% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் எனக்கு வந்து இதுதான் வந்து கூட்டு வட்டி 1331 வருது. இது வந்து ஆர். அப்போ இங்கே என்னது? 1000 இன்ட்டு 10. இங்கே 2 0 கேன்சல் பண்ணுவோமா? அப்போ 100 அப்படின்னு வரும். 100 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல். ஸோ 10. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எனக்கு 331 தான் வந்து எனக்கு என்னது? கூட்டு வட்டி. இது கூட்டு வட்டி கிடையாது, இது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய கூட்டு வட்டி வந்து 331. இப்போ 2 வருஷத்துக்கு 2-1 மெத்தட் போட்டோன்னா இங்கே 200ன்னு வரும், 210 தான் வரும். அப்போ நான் 3 வருஷத்துக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே 10 இன்ட்டு 10ன்னு போடுவோமா? டிவைடட் பை 100 பதிலாக 2 0 போயிடும். ஸோ 1. இப்போ என்ன பண்ணுவோம்? 3-3-1 மெத்தட் போடுவோம். ஏன்னா 3 வருஷம்னு பிளான் பண்ணியிருப்போம். அப்போ இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 1. அப்போ இங்கே என்னது? 300 30 1 331 வந்துருச்சா? அப்போ இங்கே ஆன்சர் வந்து 3 அப்படின்னு வரும். கிளியருங்களா? எப்படி பண்றோம்னு புரியுதா? அடுத்தது பாருங்க, காயத்ரி invested a sum of rupees 12,000 at 5% per annum at compound interest. She received an amount of 13,230 after n years. Find the value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க எனக்கு ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்றீங்களா? ஏன்னா ஆன்சரும் இருக்கு, நீங்க ஹோம்ஒர்க்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பாருங்க, 1600 1852.2. அப்போ இங்க எனக்கு வட்டி எவ்வளோ? 252.2. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வச்சு பார்க்கணும். 2 இயர்ஸ் கேன்சல் இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு பண்ணணும். மேக்ஸிமம் இந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்குல்ல, அதுக்கு மேக்ஸிமம் எனக்கு 3 இயர்ஸ் தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 1600 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டோம்னா இந்த 2 0 போயிடும். 16 5 என்ன வந்துடும்? 80. அப்போ 80 இன்ட்டு 5 டிவைடட் பை 100 பதிலாக ஒரு 0 தான் கேன்சல் பண்ண முடியுது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 8 5s are 14 வரும். ஸோ அப்போ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இந்த 0 போயிடும். அப்போ 4 இன்ட்டு 5 4 5s are 20. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போமா? ஸோ 0.2 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்கே இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 1. ஸோ 240 12.2 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ 252.2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஹோம்ஒர்க்கில் ட்ரை பண்ணுங்க. சேம் மெத்தடுன்றதுனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோம்ஒர்க்கில் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட்கட்டு ஃபார்முலா ரெண்டுமே ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்தது பாருங்க, மேன் ரிசீவ் 25,000 at 4% per annum in compound interest and receive the amount 27,000 after n years. Then the value of n என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 25,000 இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4. அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 25 இன்ட்டு 4 100. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கு. ஸோ 1000. ஸோ 1000 இன்ட்டு 4 டிவைடட் பை 100 பதிலாக 2 0 கேன்சல். ஸோ 40. இது ரெண்டையும் பண்ணால் எனக்கு இது 2040 தான் வரும். ஆனால் இங்கே வந்து எனக்கு 2040 தானே இருக்கு. ஸோ அப்போ இது 2 இயர்ஸ் தான். இங்கே 2 இங்கே 1 பண்ணுறோம் அப்படின்னா 2040 அப்படின்னு வரும். ஸோ 25,000 + 2040னா 27,040. ஸோ அவ்வளோதான் வந்துடுச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ இந்த 2 சமயமே நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் தான் ட்ரை பண்ண போறீங்க. கிளியருங்களா?
அடுத்தது பாருங்க 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்றாங்க, எனக்கு வருஷத்துக்கு 2 தடவை வந்து கணக்கிடுறாங்க. அப்போ இங்க 800 இருக்கிறது எனக்கு என்னவாயிடுச்சு 926. அப்போ கூட்டு வட்டி என்னது 126.10. ஸோ இப்போ எனக்கு நான் 2-1 மெத்தட் 3-3-1 ரெண்டுமே நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரை பண்ண போறோம். இப்போ 800 இருக்கு, 10% ஆண்டு வட்டின்னு சொல்லியிருக்காங்க. நான் 6%க்கு தானே, சாரி 6 மாசத்துக்கு தானே கண்டுபிடிக்க போறேன். அப்போ 5% தானே வரும். ஸோ 5 டிவைடட் பை 100, ஸோ 40. அப்புறம் 40 × 5 டிவைடட் பை 100 பதிலாக ஒரு 0 போயிடுச்சு. 5 4s are 20. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுப்போம். அப்போ இங்க என்ன வந்துடும், எனக்கு 82 ரூபாய் தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், இன்னொரு வாட்டி பண்ணணும். ஸோ 2 × 5, 2 5s are 10, 10 வருமா. இங்கே அடிக்கிறதுக்கு 0வே இல்லை. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுப்போம். அப்போ 3-3-1 மெத்தட்னா இங்கே 3, இங்கே 3, இங்கே 1, கரெக்டா. அப்போ 4 × 3 12, ஸோ 120. 2 × 3 6, இங்கே என்னது 0.1. அப்போ என்னுடைய வட்டி 126.1. அப்போ இங்கே எத்தனைது 3 6 மாதம் வருது. 3 6 மாதம் அப்படின்னா என்னது, எனக்கு 1.5 வருஷம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கிளியரா. ஸோ மிச்சம் இருக்க டைப் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நம்ம பேசிக் தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் மறக்காம பாருங்க. நாளைக்கே வந்து அந்த வீடியோவும் அப்லோட் ஆகிடும். சரிங்களா. ஸோ கிளாஸஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கப்புறமா நீங்க வீட்டில் போய் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். கிளியரா. ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.